இன்று 3/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாத மருவன். பகவான் குழந்தைகளை பார்த்து, இனிமையான குழந்தைகளை, நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக சோம்பலாக இருக்காதீர்கள். நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகும். நினைவின் மூலம் என்றால் யாரை நினைக்க வேண்டும்? இறைவனை நினைக்க வேண்டும். இறைவன் நினைவின் மூலம் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்மா தூய்மையாகும். அனைத்து ஆத்மாக்களும் சேவை செய்து அவர்களை சுத்தமாக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை இந்த தலைப்பை, இன்றைய முறையில் உள்ள தலைப்பு மிகவும் அருமையான மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். நினைவு என்றால் இறைவனுடைய நினைவில் கவனக்குறை என்றால் சோம்பலாக இருக்காதீர்கள். நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகும். நினைவின் மூலம் என்றால் இறைவனை நினைக்க வேண்டும். இறைவனை நினைத்தால் ஆத்மா தூய்மையாகும். அனைத்து ஆத்மாக்களும் சேவை செய்து அவர்களை சுத்தமாக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார். கேள்வி: எந்த ஒரு நினைவு உள்ளவராக இருந்தோமானால் உணவு பானம் சுத்தமாக்கிவிடும். எந்த ஒரு நினைவு உள்ளவராக இருந்தோமானால் உணவு பானம் சுத்தமாகிவிடும். பதில்: உண்மையான கண்டத்திற்கு செல்வதற்காக அல்லது மனிதரில் இருந்து தேவதை ஆவதற்காக நாம் பாபாவிடம் வந்துள்ளோம். எந்த நினைவு இருக்குமானால் உணவு பானம் சுத்தமாக்கிவிடும். ஏனென்றால் தேவதைகள் ஒருபோதும் அசுத்தமான உணவுகளை உண்ண மாட்டார்கள். தேவதைகள் ஒருபோதும் அசுத்தமான பொருளை உண்ண மாட்டார்கள். எப்போது நீங்கள் உண்மையான கண்டம், தூய்மையான உலகிற்கு அதிபதி ஆவதற்கான சத்தியமான பாபாவிடம் வந்திருக்கிறீர்களோ அப்போது பதீத்தமாக முடியாது. எப்போது நீங்கள் உண்மையான கண்டம், தூய்மையான உலகிற்கு அதிபதி ஆவதற்காக சத்தியமான பாபாவிடம் வந்திருக்கிறீர்களோ அப்போது அசுத்தம் ஆக முடியாது. புரியுதா உங்களுக்கு? இதனுடைய அந்த பதித் அப்படின்னு என்றால் அசுத்தம் ஆக முடியாது. ஆகவே இறைவனுடைய நினைவில் இருந்தால் நீங்கள் நன்றாக, அசுத்தம் ஆகாமல் தூய்மையாக இருப்பீர்கள் என்று பகவான் கேள்வி பதில் அழகாக சொல்லுகின்றார். அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரம். பாபாவிடம் நல்ல விதமாக படித்து முதல் தரமான மலராக ஆக வேண்டும். பாபாவிடம் நல்ல முறையில் படிக்க வேண்டும். படித்து முதல் தரமான குவாலிட்டி, பல வகை குவாலிட்டி, 1, 2, 3, 4 பல தரங்கள் இருக்கின்றது. இதில் முதல் தரமான மலராக ஆக வேண்டும். முள் நிறைந்த இக்காட்டை மலர்களின் தோட்டமாக ஆக்குவதில் பாபாவுக்கு முழு உதவி செய்ய வேண்டும். அவர் உங்களுக்கு உதவி செய்வார், நீங்களும் அவருக்கு உதவி செய்யும். பாபா உதவியாளராக வருவார், நீங்களும் அவருக்கு உதவியாளராக இருக்க வேண்டும். கர்மாத்தீத், 2வது பாயிண்ட். கர்மாத்தீத் நிலையை அடைவதற்கு மற்றும் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிக்கான அதிகாரம் பெறுவதற்கு நினைவு யாத்திரையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். கவனக்குறைவாக இருந்து விடக்கூடாது. கர்மாத்தீத் நிலை என்றால் என்ன? கர்மாத்தீத் நிலை கர்மத்தை வென்ற நிலை. கர்மத்தையும் வெல்ல முடியும். இறைவனுடைய நினைப்பில் இருந்தால் கர்மத்தை கர்மா என்று நாம் சொல்கின்றோம். நாம் இந்த துன்பத்தை அனுபவிக்கணும், இது காரணம் கர்மா என்று சொல்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல. இறைவனுடைய நினைவில் இருந்தீர்கள் என்றால் கர்மத்தை வெல்ல முடியும். அதுதான் கர்மாத்தீத் நிலையை அடைவதற்கு மற்றும் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும். சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிக்கான அதிகாரம் பெறுவதற்கு நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். கவனக்குறைவாக இருந்து விடக்கூடாது. எந்த காரணம் கொண்டும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. வரதானம்: தனது நெற்றியில் எப்பொழுதும் தந்தையின் ஆசிகளின் கரங்களை அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் விக்ன விநாசர் ஆவீர்களாக.
வரதானம் என்ன கொடுக்கின்றார் பாருங்க. தனது நெற்றியில் எப்பொழுதும் தந்தையின் ஆசிகளின் கரங்களை அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் விக்ன விநாசர் தடைகளை வென்ற அழிவற்றவர் ஆவீர்களாக. விளக்கம். விநாயகருக்கு விக்ன விநாசகர் என்று கூறுகின்றார். விநாயகருக்கு தடைகளை வெல்லுகின்றவர், அதுதான் விக்ன விநாசகர் என்று கூறுகின்றார்கள். யாரிடம் சர்வ சக்திகள் உள்ளனவோ அவர்களே விக்ன விநாசகர் ஆகிறார்கள். சர்வ சக்திகளை காலத்திற்கு ஏற்ப காரியத்தில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால், சர்வ சக்திகளை காலத்திற்கு ஏற்ப காரியத்தில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் தடைகள் நிலைத்திருக்க முடியாது. தடைகள் நிலைத்திருக்க முடியாது. எவ்வளவு ரூபங்களில் மாயை வந்தாலும், எந்த ரூபத்தில் மாயை வந்தாலும் கூட நீங்கள் நாலேஜ்பிள் ஆகுங்கள். எந்த ரூபத்தில் மாயை உங்களை அழிக்க திட்டமிட்டாலும் நீங்கள் நாலேஜ்பிள், அறிவாளி ஆகுங்கள் என்று சொல்கிறார் பாபா. ஞானம் நிறைந்த ஆத்மா ஒரு பொழுதும் மாயிடம் தோற்று போக முடியாது. ஞானம் நிறைந்த ஆத்மா ஒரு காலமும் மாயையிடம் தோற்று போக முடியாது. ஞானம் என்றால் அறிவு நிறைந்த ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் மாயை என்றால் யார்? 5 விகாரங்கள், காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற அந்த மாயையிடமிருந்து அந்த மாயிடமிருந்து நாம் தோற்று போக மாட்டோம். நெற்றியின் மீது பாப்தாதாவின் ஆசிகளின் கரங்கள் இருந்தது என்றால், நெற்றியின் மீது பாப்தாதாவின் ஆசிகளின் கரங்கள் இருந்தது என்றால் வெற்றி திலகம் இடப்பட்டே இருக்கும். வெற்றி திலகம் எப்பொழுதும் இடப்பட்டிருக்கும். பரமாத்மாவின் கரங்கள் மற்றும் பரமாத்மாவின் துணை விக்ன விநாசகராக ஆக்கிவிடுகின்றது. ஹாத் அவர் சாத், ஹிந்தியில் ஹாத் அவர் சாத், விக்ன விநாசகர் ஆக ஆக்கிவிடுகிறது. ஸ்லோகன். சுயம் தங்களுக்குள் குணங்களை தாரணை செய்து மற்றவர்களுக்கு தானம் செய்பவர்களே குணங்களின் மூர்த்தி ஆவார்கள். என்ன சொல்ல பாருங்க, இறைவன் அருமையான ஸ்லோகனை கொடுத்துருக்க பாருங்க. சுயம் தங்களுக்குள் குணங்களை தாரணை செய்து மற்றவர்களுக்கு தானம் செய்பவர்களே குணங்களின் மூர்த்தி ஆவார்கள் என்று இறைவன் மிக அழகாக சொல்லுகிறார். ஒவ்வொரு வாணியும் முழுமையாக படியுங்கள். முழுமையாக படிக்க முடியவில்லை என்றால் கேள்வி பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகனை படியுங்கள். யூடியூப்பில் சென்று நீங்கள் படிப்பதற்கு சிரமமாக இருக்கிறது என்றால் கேட்கலாம், பார்க்கலாம். வீடியோவில் பார்க்கலாம், ஆடியோவில் கேட்கலாம். தவறாமல் பக்கத்தில் இருக்கின்ற பிரம்மகுமாரிகள் இயக்கத்திற்கு சென்று 7 நாள் வகுப்பை முறையாக படித்து 7 நாள் வகுப்பு முடிந்தவுடன் அமிர்த வேளையில் 4 to 4:45 அந்த நேரத்தில் இறைவனுடைய தொடர்பில் இருந்து கொண்டு 7 மணிக்கு தினமும் முரளியை படியுங்கள். முரளி இறைவனால் கொடுக்கப்பட்ட மகா வாக்கியம். இந்த முரளி எப்படி வருகின்றது? பகவானால் கொடுக்கப்பட்டது. இது நாம் இப்பொழுது படித்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தைகள் என்னுடையது கிடையாது. எல்லாமே இறைவனால் கொடுக்கப்பட்ட மகா வாக்கியங்கள். வாழ்க்கையில் படுகின்ற துன்பம், அதாவது எது வந்தாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும். இன்பம், துன்பம், மானம், அவமானம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தியை இறைவன் கொடுக்கின்றார். அவர் என்ன சொல்கிறாரோ அவர் வழி ஸ்ரீமத், அதாவது உயர்ந்த வழி. அந்த வழியில் நாம் சென்றால் நன்றாகவே இருப்போம். யாரையும் அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் திரும்பி பார்க்காதீர்கள். இறைவன் சொல்கின்ற வழி. கண்ணால் பார்க்கின்ற பொருட்கள் அத்தனையும் அழியப் போகின்றது. நாம் கண்ணால் பார்க்கின்ற பொருட்கள் அத்தனையும் அழியப் போகின்ற பொருள். அதன் மீது நாம் பற்றி வைக்கக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, மோகம் இருக்கக்கூடாது.
வாழ்க்கையில் சேமமாக இருக்கலாம். அருமையான வாய்ப்புகள். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை சேமமாக அமைத்துக் கொள்ளுங்கள். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக. நன்றி. ஓம் சாந்தி.